இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபிக்கு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் வந்துட்டு இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் லேசாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு சீஸு, அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் வந்து உங்களோட வேணுன்ற என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதோட நீங்கள் போட்டுக்கலாம். இதோட வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, சீசனிங்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் சைடாக க்ளோஸ் பண்ணி பர்கர் மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோ ஆல்ரெடி வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணிடுறேன். இப்போது நம்ம மைதா மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு டிப் பண்ணியும் அண்ட் பிரெட் க்ரம்ஸில் ஒரு டிப் பண்ணி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மினி பாக்கெட் பர்கர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து சூப்பராக டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். நம்மளுமே சாப்பிடலாம். இது பார்க்க ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு மறக்காமல் ஜெகா உஷா வெப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. பாய்.